நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யாக்கோபு அதிகாரம் 3 கேள்விகளும் பதில்களும். உங்களில் அநேகர் டேஷ் ஆகாதிருப்பீர்களாக. போதகர். எதை அடைவோம் என்று அறிந்து அநேகர் போதகராக கூடாது. அதிக ஆக்கினை. நாம் எல்லாரும் டேஷ் தவறுகிறோம். அநேக விஷயங்களில். சொல் தவறாதவன் எப்படிப்பட்ட புருஷனாய் இருக்கிறான்? பூரண புருஷனாய். சொல் தவறாதவன் எதை அடக்கிக் கொள்ள கூடியவனாய் இருக்கிறான்? தன் சரீரம் முழுவதையும். சொல் தவறாதவன் சரீரம் முழுவதையும் எதினாலே அடக்கிக் கொள்ள கூடியவனாய் இருக்கிறான்? கடிவாளத்தினால். குதிரைகளின் வாய்களில் எவைகளை போடுகிறோம்? கடிவாளம். குதிரைகளின் வாய்களில் எதற்காக கடிவாளம் போடுகிறோம்? நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு. குதிரைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளின் டேஷ் திருப்பி நடத்துகிறோம்? முழு சரீரத்தையும். மிகவும் சிறியதான சுக்கானாலே திருப்பப்படுவது எது? கப்பல்கள். மகா பெரியவைகளாய் இருந்தாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடத்துக்கு நேராக திருப்பப்படுவது எது? கப்பல்கள். கப்பல்கள் எவைகளால் அடிக்கப்பட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடத்துக்கு நேராக திருப்பப்படும். கடுங்காற்றுகளால். நாவு எப்படிப்பட்ட அவயமாயிருக்கிறது? சிறிய அவயவமான நாவு எப்படிப்பட்டவைகளை பேசும்? பெருமையானவைகள். பெரிய காட்டை கொளுத்தி விடுவது எது? சிறிய நெருப்பு. நெருப்புக்கு உவமானப்படுத்தப்பட்டுள்ள சரீர அவயம் எது? நாவு. நாவு எப்படிப்பட்ட உலகம் என்று கூறப்பட்டுள்ளது? அநீதி நிறைந்தது. நம்முடைய அவயங்களில் முழு சரீரத்தையும் கரைப்படுத்துவது எது? நாவு. நாவு எதை கொளுத்திவிடும்? ஆயுள் சக்கரம். நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருப்பது எது? நாவு. சகலவிதமான மிருகங்கள் மற்றும் பறவைகளின் சுவாபம் எதினால் அடக்கப்படும்? மனுஷ சுவாபம். ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழும் ஜந்துக்களின் சுவாபம் எதினால் அடக்கப்படும்? மனுஷ சுவாபம். மனுஷ சுவாபத்தினால் எவைகளின் சுவாபம் அடக்கப்பட்டதுண்டு? சகலவிதமான மிருகங்கள், பறவைகள், ஊரும் பிராணிகள் மற்றும் நீர்வாழும் ஜந்துக்கள். எதை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது? நாவை. அடங்காத பொல்லாங்குள்ளது எது? நாவு. நாவு எப்படிப்பட்ட விஷம் நிறைந்ததா இருக்கிறது? சாவுக்கேதுவான. நாவினாலே நாம் யாரை துதிக்கிறோம்? பிதாவாகிய தேவனை. நாவினாலே நாம் யாரை சபிக்கிறோம்? தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷனை.
ஒரே வாயில் இருந்து எவைகள் புறப்படக்கூடாது? துதித்தலும் சபித்தலும். ஒரே ஊற்று கண்ணிலிருந்து எப்படிப்பட்ட தண்ணீர் சுரக்காது? தித்திப்பும் கசப்புமான. அத்திமரம் எவைகளை கொடுக்காது? ஒலிவ பழங்களை. திராட்சை செடி எவைகளை கொடுக்காது? அத்தி பழங்களை. தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாதது எது? உவர்ப்பான நீரூற்று. தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க வேண்டியவன் யார்? ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன். ஞானியும் விவேகியுமாயிருக்கிறவன் டேஷ் தன் கிரியைகளை நல்ல நடக்கையினால் காண்பிக்க வேண்டும். ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே. நம் இருதயத்தில் எவைகளை வைத்தோமே ஆனால் பெருமை பாராட்டக்கூடாது? கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும். எதற்கு விரோதமாய் பொய் சொல்லக்கூடாது? சத்தியம். கசப்பான வைராக்கியமும் விரோதமும் எங்கே இருந்து இறங்கி வருகிற ஞானம் அல்ல, பரத்திலிருந்து. லௌகீக சம்பந்தமானது எது? கசப்பான வைராக்கியம் விரோதம். ஜென்ம சுவாபத்துக்குரியது எது? கசப்பான வைராக்கியம் விரோதம். பேய்த்தனத்துக்கு அடுத்ததுமாயிருக்கிறது எது? கசப்பான வைராக்கியம் விரோதம். வைராக்கியமும் விரோதமும் உள்ள இடத்தில் உள்ளவை எவை? கலகமும் சகல துர்ச்செய்கைகளும். முதலாவது சுத்தமுள்ளதாயிருப்பது எது? பரத்தில் இருந்து வரும் ஞானம். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் பின்பு எவைகள் உள்ளதாயிருக்கிறது? சமாதானம், சாந்தம், இணக்கம். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் பின்பு எவைகளால் நிறைந்தவைகளாய் இருக்கிறது? இரக்கம், நற்கனி. பட்சபாதம் இல்லாததாய் இருப்பது எது? பரத்தில் இருந்து வருகிற ஞானம். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் பின்பு எது அற்றதாயிருக்கிறது? மாயம். சமாதானத்திலே விதைக்கப்படுவது எது? நீதியாகிய கனி. நீதியாகிய கனியானது யாராலே விதைக்கப்படுகிறது? சமாதானத்தை நடப்பிக்கிறவர்கள். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நன்றி.